ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் மெனு வந்து தேங்காய் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் வந்து சென்னா ஸ்நாக்ஸாக. அதுக்கு சென்னாவை குக்கரில் போட்டாச்சு, ஒரு 4 விசில் வச்சிடலாம். சென்னா வேக வச்சாச்சு. அது தாளிப்பு வந்து கடாயை வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டேன். உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டேன். காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறம் இது கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அதில் வந்து சென்னா ஆட் பண்ணுறேன். அதில் பெருங்காயமும் ஆட் பண்ணிச்சு. இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுறேன். தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தாளிச்சது அதில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இங்கே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து உருளைக்கிழங்கு 4 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கடாயை ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டேன். கடுகு போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணோன்னே கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். அது என்னென்னு இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி கழுவி கொடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா ஃப்ரை ஆகிடும். காரம் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். தேங்காய் சாதத்துக்கு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. அது ஆயில் ஊற்றி காஞ்சோடனே கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டோடனே இப்போ உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு அதை நல்லா வதங்கினோடனே அதில் வந்து இது ஆட் பண்ணிட்டேன். காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டேன். காஞ்ச மிளகா ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி பெருங்காயம் போட்டேன். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் தேங்காய் துருவண்டு போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் துருவலுக்கான சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் துருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு கிளறிக்கலாம். லஞ்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அப்புறம் வந்து வாழைப்பூ கூட்டு, ரசம், சாப்பாடு. இப்போது பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாறினோடனே கடுகு போட்டுக்கினேன். கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டுக்கின்னு வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணினேன். இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து அது வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, காஞ்சி மிளகாய், பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வதக்கிடலாம். அது வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கினா நல்லா ஆஃப் தான் வெந்துடும். அதனால் அதை நல்லா வதக்கலாம். ஆல்ரெடி தேவையான உப்பு போட்டாச்சு. இது நல்லா வதக்கலாம். வதக்கணும். அந்த கத்திரிக்காயெல்லாம் நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் காய் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுட்டுக்கிறேன். தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் காரக்குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சு சேர்த்துக்கினேன். புளி ஊற்றியாச்சு. குழம்பு கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் வந்து தேங்காய் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒற்றைக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க ஒரு தக்காளி போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 துழை விட்டோம்னா காரக்குழம்பு வந்து நல்லா கொச்சிச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். வந்து வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்காக வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிடுச்சு. அதில் ஆயிலும் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினோடனே இதில் கடுகு போட்டுக்கினேன். பெருஞ்சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் போட்டுக்கினேன். வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கினேன். வதங்கிறதுக்கு கல் போட்டு இது வதங்கட்டும்.
பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா கூட்டுக்கு அது வதங்கட்டும் சூட்டில். இந்த இதில் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து வதக்கலாம் நல்லா. வந்து வாழைப்பூ கூட்டுக்கு வந்து எல்லாம் இதுவாகிடுச்சு. இதில் வந்து வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வாங்கி அதில் இருக்கிற அந்த நாக்கு நரம்பெல்லாம் எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணி அதை மோரில் போட்டு வச்சதால் தான் அந்த கருக்கில். இதை வந்து நல்லா வடிகட்டி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதக்கி வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது விட்டோம்னா நல்லா வெந்துடும். அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிருந்தோம்ல வாழைப்பூவை, அதுவே பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் அதிலேருந்து அதே சுண்டி வருது தண்ணி. அந்த இதிலே தான் இது வேகணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா வெந்துடும். அப்புறம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் வாழைப்பூவில் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன்ல அதை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பை ஆட் பண்ணியாச்சு வாழைப்பூவில். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டோம். இப்போது வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணுகிறேன். அந்த கரண்டி வச்சாச்சு. அதில் வந்து ஆயில் ஊற்றியாச்சு, கடுகும் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டேன், மிளகாய் கிள்ளி போட்டேன். அது இதுவாக இருந்தது. இந்த பக்கம் ரசம் கூட்டிட்டேன். புளி நல்லா கரைச்சிட்டேன். அதில் வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, இது பூண்டெல்லாம் போட்டு நசுக்கி போட்டேன். தக்காளி ரசன்றதால் தக்காளி 4 தக்காளி நல்லா பழுத்ததாக வச்சு நல்லா கரைச்சி போட்டேன். இந்த பக்கம் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொதி ரசம் வந்து நுர கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.